உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட பேர் சாருலக்ஷ்மி. என் பேர் வந்து சிந்துஜா. ஒரு மினி ஸ்கூல் தான் இது, ஒரு ஈவினிங் ஸ்கூல். எனக்கும் வந்து மேக்ஸ் இவ்வளோ வருமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டியூஷன் ஆக்சுவலாக. குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் சாருலக்ஷ்மி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன எய்ம்னா வந்து டீச்சர் ஆகணும் தான். ஸோ நான் வந்து அதுக்கு எடுக்க ஒரு ஸ்டெப் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பிஎட்க்கு ஜாயின் பண்ண போது பிஎட் வந்து கன்ஃபார்ம் 4 months வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னு இருக்குன்னு எனக்கு தெரிய வரப்போது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே எப்படி அப்படின்னு சொல்ல போதும், நான் ஜேஆர்எம் ஸ்கூலில் 1 month பண்ணேன். பட் வந்து அது என்னென்னா டீச்சிங் கிடையாது. அந்த 1 monthல வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருந்தது. ஸோ எனக்கு அப்போ டீச்சிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டியூஷன்ஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருக்க போது தான் எனக்கு அதே மாதிரி காலேஜில் வந்து மேம் வந்து போஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த டைமில் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இங்கே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அகாடமியா இல்லை ஸ்கூலான ஒரு மினி ஸ்கூல் தான் இது, ஒரு ஈவினிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே கரெக்டாக ஸ்கூலில் போடுற மாதிரியே இருக்கும். டியூஷனும் ஸ்கூல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது முதல்ல எனக்கு வந்து. ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு 20 to 25 இருப்பாங்களா. ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. இங்கேயே எனக்கு ஃபுல்லாக மேக்ஸ் தான் எனக்கு எடுத்து வச்சாங்க. ஸோ 6th-லேருந்து 9th வரைக்கும் ஃபுல்லாக பாய்ஸ் பார்த்தனால இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா வந்து அபிச்சு பாய்ஸ் ஸ்கூல்னால ஒரு கிளாஸ்லேயே 100 பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கு இங்கேருந்து அங்கே போக போதும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக என்னால் எடுக்க முடிஞ்சது. என்னோடய வாய்ஸும் வந்து நல்லா வெளியே வந்தது. இங்கே டியூஷன் எடுக்க எனக்கு வந்து எனக்கும் வந்து மேக்ஸ் இவ்வளோ வருமா அப்படின்னு வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லேருந்து எனக்கு க்ரோத் நிறையா கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ 10th 11th அப்படி எடுக்கிறதுனால எனக்கு ரொம்பவே இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஹையர் செகண்டரி தான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு நான் க்ரோத் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் வந்து சிந்துஜா. எனக்கு வந்து இந்த டியூஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக 1 month வந்து நான் இங்கே இன்டர்ன்ஷிப் வந்திருந்தேன். இப்போ வந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இங்கே எனக்கு இந்த அகாடமி வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து இப்போ எனக்கு ஸ்கூலில் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டியூஷன். ஆக்சுவலாக இங்கே வந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது நான் நிஜமாகவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சில ரீசன்னால் என்னால் இப்போ வர முடியல. பட் நான் இந்த டியூஷன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இங்கே கற்றுக்கிட்ட எல்லாமே எனக்கு இன்டர்ன்ஷிப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.